நீங்கள் இறந்து 1 மணி நேரம் கழித்து உங்கள் குடும்பத்தினர் மனம் உடைந்து கண்ணீருடன் உங்கள் மரணத்தை பற்றி அனைவருக்கும் தெரிவிக்க தொடங்குகிறார்கள். 5 அல்லது 6 மணி நேரம் கழித்து இப்போது உங்கள் மரணம் பற்றி அனைவருக்கும் தெரியும். அவர்கள் உங்கள் நல்லடக்கத்தில் கலந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். நீங்கள் இறந்து 24 மணி நேரம் கழித்து உங்கள் உறவினர்களால் புதைக்கப்பட்டு நீங்கள் 6 அடிக்கு கீழே இருப்பீர்கள். உங்களை அடக்கம் செய்துவிட்டு திரும்பியவர்களின் காலோசைகளை கேட்பீர்கள். மேலும் 2 வானவர்கள் உங்களை உட்கார வைத்து உங்கள் இறைவன் யார், உங்கள் மார்க்கம் என்ன, உங்களுடைய நபி யார் என்று கேட்பார்கள். அதற்கு பிறகு உங்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள வந்தவர்கள் எல்லாம் என்ன சாப்பாடு என்று பேசத் தொடங்கி விடுவார்கள். 2-3 நாட்கள் செல்கின்றன. உங்கள் உடன் பிறந்தவர்கள் மற்றும் உறவினர்கள் மீண்டும் அவரவர் வேலைகளை நோக்கி செல்கின்றனர். வாரங்கள் செல்கின்றன. எல்லோரும் தங்கள் வாழ்க்கையின் இயல்பு நிலைக்கு திரும்புகிறார்கள். நீங்கள் இருந்ததில்லை என்பது போல. சுபஹானல்லாஹ். மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே. நாளை நாம் கபரில் இருக்கும் போது நாம் செய்தது மட்டுமே நம்முடன் வரும். நாம் நினைத்ததை விட மிக விரைவாக நாம் மறக்கப்படுவோம். ஏனென்றால் எல்லோரும் தங்களை பற்றித்தான் அந்நாளில் கவலைப்படுவார்கள். திருப்தியடையாத மனிதர்களை திருப்திப்படுத்துவதை விட்டுவிட்டு அல்லாஹ்